காங்கிரஸ் இப்போ பேச்சுவார்த்தை காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் அகில இந்திய தலைமை கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. முடிவாக பேச்சுவார்த்தை குழு திமுக அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே திமுக மேல தான் சிக்கலா இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குழு அமைக்கல அப்படின்னு? இல்லை, அவங்க 56-60 நாட்களாக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க காங்கிரஸில் அவங்களுக்கு குழு ஆரம்பித்து எப்போ கூப்பிடுவாங்கங்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை கடந்த காலங்களில் எந்த கட்சியும் இருந்ததில்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அறிவிப்பு, ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வந்திருக்குது. பட்ஜெட்டுக்காக ஆர்ப்பாட்டம் அதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதே காங்கிரஸ் செல்வப்பிரந்தை என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணி சார்பாக 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுங்கிறது. ஸோ அதனால் இவங்களுக்கு நல்லா வெளிப்படையாக தெரியுது, திமுக இந்த இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதில் ஏதோ ஒரு தயங்குகிறாங்க. அது நல்லா வெளிப்படையாக தெரியுது. அதை நிச்சயமாக காங்கிரஸ் விரும்புகிறது. அதுதானே சரியான விஷயமாகவும் இருக்கும். காங்கிரஸ் இந்தியா கூட்டணியோட முக்கியமான அங்கம் அப்படிங்கும் போது அதை விரும்புகிறது. ரெண்டாவது, ஏன் திமுக அதை தயங்குறது அப்படின்னா, திமுக இந்த தேர்தலையே ஒரு மினி நாடாளுமன்ற தேர்தலாக எடுத்துகிட்டு போக தான் பார்க்குறாங்க. அவங்க திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற இடத்துல தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அதை செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது ஒரு சக்ஸஸான ஒரு வெற்றிக்கான ஆயுதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் சரி. எனக்கு 10 ஆண்டுகள்லாம் அப்படி தான் நடந்திருக்குது. நான் திமுக வெர்சஸ் பாஜகங்கிற அப்படி ஒரு பர்செப்ஷன் வந்தால் மட்டும்தான் இங்கே தேர்தல் சூழல் மாறும். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதை அப்போ திமுகங்கிற இடத்துல இந்தியா கூட்டணிங்கிற வரும்போது அப்போ மற்றவர்கள் கைவிடப்பட்டதா அவங்க நினைக்கிறாங்க. மேபி காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கணும், காங்கிரஸ் இப்போ சீட்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்க பின்னணியில் என்ன காரணம்லாம் சொல்லலை, வெளிப்படையாக சொல்லலை. அவங்க எங்களை புறக்கணியா அப்படிலாம் ஒரு பெரிய அளவு குற்றச்சாட்டு வைக்கல. ஆனால் எங்களுக்கு 40 சீட்ஸ் 40+ சீட் வேணும் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக காங்கிரஸுடைய அவங்களுடைய உயரம் அகலத்துக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அது கூடுதலான சீட்டு தான். ஆக்சுவலாக கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது கடந்த எத்தனை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த 40 சீட் அப்படிங்கிற டிமாண்டுங்கிறது ரொம்ப அதிகபட்சம் தான். பட் அவங்க டிமாண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு கொடுக்குற இடத்துல திமுக தான் இருக்குது. பட் இதை தாண்டி இந்த சீட்டுங்கிறது ஆரம்பிக்கும் போது படிப்படியாக அது வெளிப்படையாக காங்கிரஸ் தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு உண்மையான காரணங்கள்லாம் வெளில வரும். என்ன காரணங்கள் அதிருப்தியெல்லாம் இருக்கிறதுக்கு ஆள் வரும். நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் பாஜக, திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்குறதுனால தொடர்ந்து எடுத்துறாங்க. பட் இந்தியா கூட்டணின்னு வரும்போது அது என்னன்னா, இந்த எப்படி மாறணும், இது வரைக்கும் இந்த ஸ்டேட் வெர்சஸ் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறத அந்த மொமெண்டம் போய் வெளிப்படையாக நீங்கள் இந்தியா கூட்டணி வந்துட்டீங்கன்னா, அப்போ கிரவுண்ட் இஷ்யூஸ் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி பேசிய வேண்டும். அப்போ பேசும்போது அதுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்காது. அப்போ அந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், இப்போ இங்கே இந்தியா கூட்டணிக்கு அவர்களுக்கு ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான். ஸோ பாஜகவும் திமுக எதிர்ப்பை முன் வைப்பாங்க, அதிமுக திமுக எதிர்ப்பை முன் வைப்பாங்க, பாமக போன்ற கட்சிகளும் திமுக எதிர்ப்பாங்க. திமுக ஆளுங்கட்சி இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறனால அதில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக இருக்குது. பட் இங்கே தான் பெரிய குழப்பங்கள்லாம் வருது. இங்கே பாஜகவை முன்னிறுத்துறாங்க. பாஜகவை முன்னிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ மற்ற கட்சிகளுடைய டேக் என்ன அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் இடதுசாரிகள் ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு கேரளாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. பட் காங்கிரஸ் தன்னுடைய அடையாளத்தை ஏன் தொலைத்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தாவேக்கா ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. இல்லை, புரிதலுக்காக கேட்குறேன். பாஜகவை எதிர்க்கிறதுல காங்கிரஸ் எதிர்க்கலாம். காங்கிரஸ் எதிர்த்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்களேன். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை கடுமையாக முன்வைத்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள். அதற்கு 4வது இடம் தான் உங்களுக்கு காங்கிரஸ் கொடுக்கும். நீங்க நான் அதை எதிர்ப்பு மட்டும் விமர்சனங்கள் மட்டும் சொல்ல, களத்திலே அப்படிதான் நிலைமை. களத்திலே கட்சியுடைய செல்வாக்கு அடிப்படையில் வட தமிழ்நாட்டில் பல இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் கட்சியில வளர்ந்துருக்கு. நம்பர் 1 கட்சி திமுக தான். அதுக்கு அடுத்து அந்த கூட்டணிகளிலே நம்பர் 2 இடத்துல இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் மெல்ல கரைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க இப்படி நினைக்கலாம், இப்போ இப்படியே போயிடக்கூடாது, இப்போ இன்னைக்கு 4வது இடம் அடுத்தடுத்த தள்ளி போயிடும், இந்த கூட்டணி இப்படியே நீடித்தால் தள்ளிப்போயிட தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு மொமெண்டம் திரும்ப ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாத போது அவங்க யோசிக்க மாட்டாங்க. தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்கு. தொடர்ந்து ராகுல் காந்தியிலேருந்து அவர் அனுப்பிச்ச தூதுவர்கள் எல்லாம் போய் பேசுறாங்கிறாங்க. விஜய் கூட தொடர்ந்து கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் யாரையுமே மறுக்கல. தாவேக்கா தரப்பும் மறுக்கல, காங்கிரஸ் தரப்பும் மறுக்கல. அந்த செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இதை முழுக்க மறுக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நிச்சயமா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா அந்த கூட்டணி எந்த அடிப்படையில் என்ன பேரை சொல்லி களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அது அவங்களுடைய கன்சர்ன் நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்தியா கூட்டணியாக அணுகும் போது 2026 தேர்தல் மட்டும் இல்ல, 2029 தேர்தலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கை கொடுக்கும் தான் நான் பாக்குறேன். திரு அரவிந்த் குணசேகரன், காங்கிரசுடைய தேசிய தலைமை இதுல ஒரு குரல் கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த உட்கட்சி விவகாரங்கள் எல்லாமே அமைதியாயிடும். தேசிய தலைமை எதனால மௌனமாக இருக்கு?
காங்கிரஸை பொறுத்தவரை, காங்கிரஸ் தேசிய தலைமையை பொறுத்தவரை இதில் ஒரு மௌனம் அவர்கள் சாதிப்பதாக எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் தேசிய தலைமையை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி என்பது வலுவான ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அவங்களோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு கூட்டணி கட்சியாக திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும்போது அதில் இரண்டாவதாக அந்த நோட்டீஸ்ல இரண்டாவதாக கையெழுத்திட்டு இருப்பதும் TR பாலு தான். எனவே இந்தியா கூட்டணி என்பது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும், இந்தியா கூட்டணியில் திமுகவும் இருக்கிறது, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் டெல்லியில் திமுக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எங்க ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றால், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. திமுக சார்பில் தற்போது வரை அந்த குழுவை தற்போது வரை அமைக்கவில்லை. இதில்தான் ஒரு சலசலப்பு இருப்பதாக எனக்கு தெரிகிறது. சமீபத்தில் கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். அந்த குழுவை அமைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக நினைக்கிறாங்கன்னா, நாங்க 2021 பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் நாங்க குழுவை நியமித்தோம் என்பது திமுக நிலைப்பாடா இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை இல்ல, நீங்க கடைசியில நீங்க நியமிச்சீங்கன்னா எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் நாங்க செலக்ட் பண்றதுல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. எனவே குழுவை முன்பாகவே நீங்கள் நியமிக்க வேண்டும். அதன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி யார் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே காங்கிரஸை பொறுத்தவரை விஜய் ஒரு பார்கெனிங் பவரா பயன்படுத்தி, ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்தி திமுகவிடமிருந்து அதிக சீட்களை இடங்களை பெற வேண்டும் என்பது காங்கிரஸோட திட்டமா இருக்கிறது. ஆனால் காங்கிரசும் சரி திமுகவும் சரி பிரின்சிபலாக இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு மியூச்சுவலி பெனிஃபிட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். எனவே இரண்டு கட்சிகளுமே இந்த கூட்டணியை முடிந்த அளவுக்கு உடைக்க கூடாது என்பதில் இரண்டு கட்சிகளும் தீவிரமாக இருப்பதாக தான் தெரிகிறது. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். டிவிகே ஏன் காங்கிரஸ் டிவிகே கூட்டணிக்கு போனா அது காங்கிரஸ் வேணா பெனிஃபிஷியலா இருக்கலாம், ஆனால் டிவிகேக்கு அது ஒரு மைனஸா இருக்கும்னு நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போறாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலா பேசுவோம். ஒரு 60 இடங்களில் காங்கிரஸ் விஜயிட்டிருந்து வாங்குறாங்க, 50 முதல் 60 இடங்கள் விஜயிட்டிருந்து வாங்குறாங்கன்னா, விஜய்க்கு சின்னம் ஒதுக்குனாங்களங்க. விஜய் ஒரு அன்ரெகனைஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பேராகிராஃப் 10B ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆர்டர்ல தான் விஜய்க்கு அந்த ஒரு சின்னத்தை ஒரு காமன் சிம்பிளா தற்காலிகமாக ஒதுக்கிறார்கள். அது நிரந்தர சின்னம் கிடையாது. இந்த விசில் சின்னம் என்பது விஜய் கட்சிக்கு நிரந்தரமான சின்னம் கிடையாது. தற்போது நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு தற்காலிக சின்னமாக கொடுக்கிறார்கள். அந்த ஆர்டர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 234 தொகுதிகளிலும் விஜய் கட்சிக்கு இந்த சின்னம் பொது சின்னமாக வழங்குகிறார்கள். ஆனால் இதே 234 தொகுதிகளில் விஜய் கட்சி சார்பில் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லையோ, 234 தொகுதியில காங்கிரஸ் 60 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த 60 தொகுதிகளில் இந்த விசில் சின்னம் என்பது ஒரு பொது சின்னமும் ஆயிரும். எனவே ஒரு சுயேட்சை கேண்டிடேட் கூட இந்த விசில் சின்னத்தை அவர் கேட்டு பெற முடியும். எனவே இந்த 234 தொகுதியில 60 தொகுதி காங்கிரஸ் போட்டிட்டாங்கன்னா, அந்த 60 தொகுதியில விசில் சின்னம் என்பது சுயேட்சைகளுக்கான சின்னமாக ஒதுக்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் ரசிகர்களோட அந்த வாக்கால விஜய் கட்சிக்காரர்களோட வாக்கு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விஜயை பொறுத்தவரை முதல் தேர்தலில் இந்த ஒரு காமன் சிம்பிள் எங்களுக்கு ஒரு தற்காலிக சின்னமாக கிடைக்கப்பட்டிருப்பதால் இதை அங்க ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா, ஒரு டிராபேக்கா தான் விஜய் கட்சிக்கு இருக்கிறது. எனவே விஜய் கட்சியை பொறுத்தவரை கூட்டணிக்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்கினால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தும். எனவே இந்த கூட்டணிக்கு விஜய் கூட்டணிக்கு காங்கிரஸே சென்றாலும் அது விஜய்க்கு தான் ஒரு மைனஸா நான் அதுல பாக்குறேன். இன்னொரு ஆஸ்பெக்டிவ் நான் பாக்குறேன். இன்னொரு கேள்வி. தேசிய அளவுல பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கடந்த சில தேர்தல்கள்ல தோல்வியை சந்திச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பீகார்ல கூட ஏறத்தாழ 60 தொகுதிகள் வாங்கி அவங்க தோல்வியை தான் சந்திச்சாங்க. தேசிய தலைமை இதை உணராமலா இருக்கும். எந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல சில தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம், ஆனா அதிகமான தொகுதிகள் கேட்க வேண்டிய தேவை அப்படின்றது தேசிய தலைமை எதை ஆதாரமாக முன் வச்சு இதை கேட்கிறாங்க அப்படின்னு? இல்லைங்க, காங்கிரஸை பொறுத்தவரை ஏன் இதை ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறாங்கன்னா, கடந்த முறையும் 40 தொகுதிகள் கேட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் 40 தொகுதிகள் கேட்கப்பட்டது. ஆனால் 25 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் திமுக கூட்டணியில் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த முறையும் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் கேட்கிறாங்க. காங்கிரஸோட கிரவுண்ட் என்னவா இருக்குன்னா, போன முறை 25 இடங்களில் நாங்கள் போட்டி போட்டோம். அதுல 18 இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, 25ல 18 இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கோம். எனவே எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் பெட்டரா இருக்கு. எனவே நீங்க எங்களுக்கு ஒரு 40 இடங்கள் கொடுத்தாலும் எங்களோட அதே ஸ்ட்ரைக் ரேட் எங்களால மெயின்டைன் பண்ண முடிச்சா நாங்க இன்னும் அதிக இடங்கள் வெற்றி பெற முடியும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட திட்டமா இருக்கிறது. பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதிக இடங்களில் போட்டி போட்டாதான் அதிக தலைவர்களை உருவாக்க முடியும். அதன் மூலமாக கட்சியை வலுப்படுத்த முடியும் என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சிகளோட வியூகமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி கேட்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை 40 தொகுதிகளோ அல்லது காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகள் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான்.
திமுகவை பொறுத்தவரை இன்னமும் அவர் கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தையை துவங்கவில்லை. அந்த குழு அமைத்த பிறகு திமுக எத்தனை இடங்களை காங்கிரசுக்கு தர தயாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியும். காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் அது சாத்தியமா? காங்கிரஸ் நினைக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படின்றது சாத்தியமா? இல்லை, நான் தான் நிச்சயம் நான் இன்னும் நம்புகிறேன். அந்த அதிக சீட்டு கேட்கறதுங்கிறது ஒரு 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 முக்கியமான காரணம், முழு காரணமே இல்லை. அது ஒரு காரணம், அது முழுமையான காரணமாக நான் பார்க்கல. ஏன்னா அவங்க தங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க காமிக்கிறாங்க. நாங்கள் இன்னும் இதில் தான் இருக்கோம், நாங்கள் ஒரு முன்னணி கட்சி தான், நாங்கள் முக்கியமான தேசிய கட்சி, எங்களை யாரும் புறக்கணிக்க முடியாதுங்கிறதை வெளிப்படுத்திய அதனுடைய ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் தான் இந்த ஸ்வீட்டில் அதிகப்படுத்தி கேட்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ரெண்டாவது, தென் தமிழ்நாட்டில் நிச்சயமாக காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து விட்டு யாரே பண்ண முடியாது. அங்கே காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகங்கிற ஏதாவது டூ நிலைமை வந்தால் பை டிஃபால்ட்டாக காங்கிரஸ் ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஸோ அதனால் அங்கே சிறுபான்மையில் அதிகம், கோஸ்டல் ஏரியா நிறைய இருக்குது. அதனால் காங்கிரஸ் தலைமையில் தான் திமுக மற்ற கட்சிகள் அங்கே சந்திக்கக்கூடிய இடத்துல தான் தென் தமிழ்நாட்டில் இருக்குது. வட தமிழ்நாட்டில் நிலைமை வேற இருக்குது. அங்கே விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் சக போட்டியாளர்களாக இருக்காங்க. ஸோ அது கள நிலவரம் வேற. ஆனால் இதெல்லாம் தாண்டி காங்கிரஸோட கணக்கு இன்னைக்கு இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் முடித்து கொண்டு தங்களுடைய இருப்பை உறுதி செய்யணும். அட்லீஸ்ட் திமுக கூட்டணியில் திமுக அடுத்த இடமாவது, நம்பர் 2 இடமாவது நமக்கு வேணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதுக்கான காரணமாக இதெல்லாம் பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்கள் இங்கே பாருங்கள், பாஜக முன்னிருந்து எல்லா கூட்டணியை கட்டமைக்குது. சட்டமன்ற தேர்தல் தான் அவங்க பின்னணி இருந்து இயங்கலாம். ஆனால் முன்னாடி இருந்து எல்லா கூடயும் கூட பேசுகிறாங்க, விலகி நின்று வெளிப்படையாக விமர்சனம் செய்தவர்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து பேசுகிறாங்க. இந்த ரோலை இங்கே காங்கிரஸ் இங்கே செய்ய முடியுமான்னா ஒரு சந்தேகம் தான். இப்போ நீங்கள் அதுவரை அதுக்கான முயற்சிகள் செல்வப்பிறந்தே செய்தார். செல்வப்பிறந்தே தைலாபுரத்தில் போய் ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்துட்டு வந்தார். இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், ராமதாஸ் அவர்களும் திருமாவளவர்களும் 2 பேரும் சேர்ந்து பேசிவிட்டாலே பிரச்சனை சுமூகமாயிடும், அவங்க ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வருவதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னார். அதுக்கு திருமாவளவன் சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா, நாங்கள் திமுக எங்களை கேட்கவும் இல்லை, நாங்களும் எதுவும் சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திமுக எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு ஒரு மாற்று கருத்துல சொன்னாங்க. அது ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆகி, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது ஏன் காங்கிரஸ் இதை முன்வைத்து செய்யுது? இப்போ திமுகவால் போய் இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வர முடியாது. அதை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்ய முடியும். ஆனால் செய்தால் மற்ற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க தான் நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் மேலே இங்கே பாஜக மேலே கொடுக்குற நம்பிக்கை இங்கே காங்கிரஸ் மேலே இந்த சக கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒருவேளை காங்கிரஸ் தலைவர் போய் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களையோ இல்லை மற்ற பிற கூட்டணி கட்சி தலைவர்களையோ போய் சந்தித்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ஒருவேளை தாவேகாவுடன் கூட்டணி சேருவதற்கு நம்மளையும் அழைச்சிட்டு போறாங்களோ, அதுக்கான இதா இருக்குமோ கூட அவங்க சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால காங்கிரஸ் தன்னுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை குறைகிறதுனால தான் அதுக்காக திரும்ப அவங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு செல்வப்பிரந்தங்கள் பேசிட்டு இருக்க விஷயங்களுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நாங்கள் எங்களுடைய இருப்பை காமிச்சிக்கிறதுக்காக தான். இது சீட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சீட்டு அவங்க எத்தனை சீட் கொடுத்தாலும் அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சீட் 90% வின்னபிள் சீட் தான். திமுக கூட்டணியில் ரொம்ப இன்டாக்டா இருக்க கூட்டணி, 10 வருடங்கள் நம்ம பார்த்துருக்க கூட்டணி தான். ஸோ அதனால சீட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் தன்னை 2029 மனதில் வைத்து தான் அவங்க இந்த மாதிரியான நகர்வுகளை நம்ம மேற்கொள்ளுதுன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, காங்கிரஸுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த மாதிரியான எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா களத்தில் ஓட்டு செல்லும் போது எல்லா இடத்துலையும் திமுகவே நீங்கள் நம்பி இருக்க முடியாது. சில இடங்களில் மற்ற இடதுசாரிகளும் மற்றவர்களையும். இப்போ நீங்கள் கேரளாவிலையும் சட்டமன்ற தேர்தல், இப்போ இடதுசாரியோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கும், இதை இப்படிலாம் நீ கனெக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது காங்கிரஸ் முழுக்க திமுகவை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறது. அது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியும். திமுகவுடைய களப்பணி தான் அவங்க காங்கிரஸ்க்கு. அப்படி இருக்கும்போது இது வெளிப்படை ஸ்ட்ரென்த் தெரியும் போது அவங்களுடைய எவ்வளோ இடத்துல போட்டியிட முடியுங்கிறது தெரிஞ்சிருது இல்லை, அதனால அவங்களுடைய பலவீனமும் வெளில தெரிஞ்சிருது. ஸோ அதனால காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கு. திரும்ப செல்வம் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தலைமையிலேருந்து எந்த விதமான அறிகுறியும் வரல, அவங்க சொன்னா நாங்க செய்வோம் அப்படின்னா அமைதியாக தான் இருந்தார். இன்னைக்கு நிச்சயமா அவர் பேச ஆரம்பிக்க என்ன காரணம்னா, ராகுல் காந்தியோடைய ஆசீர்வாதம் இருக்கும், இல்ல நீங்க நம்ம திமுகவோட டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை காங்கிரஸ் தலைமையிலேருந்து வந்ததுனால தான் இவ்வளோ ரொம்ப வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறான்னு நான் பார்க்குறேன். ஓகே திரு அரவிந்த் குணசேகரன், இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய இறுதி கருத்தாகவும் இதை எடுத்துக்கிறேன். சமீபத்தில் ஒரு கட்டுரையை படிக்க முடிஞ்சது, அதில் பாஜகவுக்கு இருக்கிறது இன்டென்ட், காங்கிரஸுக்கு இருக்கிறது அலட்சியம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பாஜக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்களையும் போய் அவங்க வெற்றி பெற்றாலும் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, முகவர்களை நியமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தேசிய தலைமை பல இடங்களில் மௌனமாக இருக்கு, தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா கூட அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு அளவுல இப்போ நடக்கிறத ஒட்டி உங்களுடைய பார்வை என்ன காங்கிரஸ் அளவுல? இல்லைங்க, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்தங்கி இருப்பதாக தெரியவில்லை. மற்ற மாநிலங்களில் நீங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஒரு சீனியர் அப்சர்வரா ஒரு
இதுக்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருந்த TS சிங் தியோவை நியமித்திருக்கிறார்கள். அதே போல பொறுப்பாளர்களாக இவரையும், அதாவது தெலுங்கானா மாநில மூத்த தலைவர்களில் ஒருவரும் அமைச்சராக இருக்கக்கூடிய உத்தம்குமார் ரெட்டியும் நியமித்திருக்கிறார்கள். அதே போல முகுல் வாஸ்னிக்கையும் ஒரு மூத்த அப்சர்வராகவும் நியமித்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலும் அதே போல கேரளா, புதுச்சேரி, அசாம் இந்த 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய பணிகளில் தீவிரம் காட்டி வருவதாகத்தான் தெரிகிறது. எந்த ஒரு அலட்சியம் இருப்பதாக தெரியவில்லை. பட் இன் ஜெனரல் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கிறது. ஏனென்னா காங்கிரஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மொமெண்டம் காங்கிரஸ் கட்சி கிடைச்சிச்சு. பாஜகவுக்கு தனித்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல. காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் 100 சீட்ஸ் 99 சீட்ஸ் பெற்றதா ஒரு மொமெண்டம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த மொமெண்டமை தொடர் தோல்விகளால் ஹரியானா, அதே போல டெல்லி, அதே போல மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட தொடர் சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வியை சந்தித்ததன் காரணமாக அந்த மொமெண்டம் மீண்டும் காங்கிரஸ் கையிலிருந்து போயிருச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்காக பல்வேறு காரணங்களை முன்வைக்கலாம். கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் ஹரியானாவிலையும் டெல்லியிலையும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி சென்றிருந்தால் 2 மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியை வருவதை தவிர்த்திருக்க முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. மகாராஷ்டிராலையும் சரி, பீகார்லையும் சரி கூட்டணியில் இருந்திருந்தாலும் அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே இது ஒரு டபுள் சைடட் ஒரு ஆர்குமெண்டா தான் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கிறது. கூட்டணியில் இருந்தும் ஒரு ஜெயிக்க முடியல, கூட்டணியில் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். ஹரியானா, டெல்லியில கூட்டணி போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்ங்கிறது. எனவே தற்போது காங்கிரஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, பாஜக ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டுமா அல்லது தாங்கள் வளர வேண்டுமா? இந்த ஒரு கன்ஃபியூஷன் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது அந்த ஒரு டைலமால் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதற்கு ஒரு தெளிவான ஒரு ஆன்சரை காங்கிரஸ் கட்சி கிடைச்சிருச்சுன்னா, இன்டர்னலா காங்கிரஸ் கட்சி இதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னா 2029 சரி, அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியோட ஸ்ட்ராட்டஜி கிளியரா இருக்கும். ஓகே, கூட்டணியில சிக்கல் அரவிந்த் குணேஸ்வரன் அவர்கள் சொன்னதும் கடந்த தேர்தல்களில் பீகார்லையும் பார்த்தோம். அவங்க ஆர்ஜேடி தலைவர் அவர் அதிகமான தொகுதிகள் ஒதுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சண்டை போட்டு வாங்கினாங்க. இறுதி கட்டமாக ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு கூட வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. பல மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளோட காங்கிரஸ் வச்சிருக்கிற உறவு முறைகளில் ஏற்படுற அந்த சிக்கல் காரணமாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக பின்னடைவு சந்திக்குதா அப்படின்றது ஒண்ணு. தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. காங்கிரஸ் இங்க வளர்ந்திருக்கு அப்படின்னாலும் கூட இங்க இந்த கூட்டணி தொடர்பாக இருக்கிற சிக்கல்களை காங்கிரஸ் தேசிய தலைமை நேரடியாக தலையிட்டு சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இறுதியாக உங்களுடைய இல்ல அதான் காங்கிரஸோட அடையாள சிக்கல் தான். ஆக்சுவலா நீங்க ஏன் காங்கிரஸ் அதை இப்ப நீங்க 2029 பாஜக வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றால் நீங்க இப்ப காங்கிரஸ் வளர்ந்தாகணும். அப்போ அதுக்கான சில சமரசங்களை செய்தாகணும். இப்ப சட்டமன்ற தேர்தல் தான் அது. அதனால அவங்களுக்கு அது இங்க வளர்ச்சி இருந்து இங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் எம்எல்ஏ மக்கள் மத்தியில பிரபலமா கொஞ்சம் அளவுக்கு கட்சியை வளர்த்தாதான் மட்டும்தான் 2029 அவருடைய குரல் ஒலிக்கும். அப்பதான் மத்தியில் ஆட்சி வர முடியும். ஸோ அந்த சிக்கல் இதெல்லாம் தான் மனசுல வச்சுதான் அவங்க பண்றாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ரொம்ப குரல் ரொம்ப வலுவா அவங்க ஒலிக்கிறது காரணம் 2 விஷயம். ஒன்று, தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இன்னும் இருந்துட்டு இருக்குது. ரெண்டாவது, தென் தமிழ்நாட்டில் காங்கிரஸை தவிர்த்து விட்டு யாருமே திமுக கூட்டணியால் தேர்தலை அணுக முடியாது. ஸோ இந்த 2 விஷயம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்க கிளைம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி நீங்க பண்ணணும்னா நீங்க திமுக சில மாற்றங்களை செய்யணும். சீட்டை குறைக்கிறதுக்கோ கூட்டம் சீட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஃபுல் ஆயிடுச்சு. ஹவுஸ்ஃபுல்ல ஒரு கூட்டணி தான் ஆக்சுவலா. ஸோ அதனால சீட்டை அவங்க சொல்லி நியாயப்படுத்தல, இவ்வளவுதான் அகாமடேட் பண்ண முடியும். புதிய மக்கள் நீதி மையம் வந்திருக்குது, நிறைய சின்ன சின்ன கட்சிகள் வந்திருக்கு, அவங்களதான் அகாமடேட் பண்ணோம் அப்படின்னு ஒத்துனா அது காங்கிரஸே ஒப்புக்கொள்ளும். ஆனா காங்கிரஸ்க்கான உரிய மரியாதை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க இந்தியா கூட்டணி முன்னிலைப்படுத்த என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதுல பர்செப்ஷன் எல்லாரும் வெளிப்படை. நீங்க எந்த கூட்டணின்னு பேர் சொன்னா கூட இங்க நடக்கிற தேர்தல் திமுக பாஜக எதிர்ப்பு இந்திய அளவில் பாஜகவை உறுதியாக எதிர்க்கிற ஒரே கட்சியாக திமுக எல்லா ஸ்டேட்லயும் தெரியும், எல்லா மாநிலங்களையும் பரவலாக அறியப்பட்ட விஷயம். ஸோ அதை திரும்ப 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 நிரூபிக்க வேண்டிய அவசியம் திமுக இல்லை. இது இந்தியா கூட்டணி சார்பாக கடந்த முறை ஜோதிமணியோடைய அறிக்கையில் கூட குறிப்பிட்ட வாசம் என்னன்னா, இந்தியா கூட்டணிக்கு தமிழக தலைமையேற்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சங்கடம் விளைவிக்காமல் இங்கே அரசியல் செய்யுங்கள் ஒரு வேண்டுகோள். இந்தியா கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, நாங்க இந்தியா கூட்டணி முன்னெடுத்து செல்வோங்கிற சொல்றதுல திமுகவுக்கு என்ன தயக்கம்னு தெரியல. இது இப்படி சொன்னால் மட்டும்தான் 2029 வரைக்கும் அந்த மொமெண்டம் இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பூக்கும் புஷ்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, ஆனா அது ஒரு பெரிய பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது. இங்க சீட்டு ஒரு பெரிய விஷயம். பாஜகவினர் சொல்றாங்க, தமிழிசை அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுற வார்த்தைகள் இண்டி கூட்டணி அப்படின்னு. இல்ல அதுதான் நான் சொன்னேன். அது இந்தியா கூட்டணிங்கிறது நீங்க அது அவங்க இந்தியா கூட்டணி இந்தியாங்கிற வார்த்தை வரணும்னு விரும்பி வச்சது. சோ அது பாஜக விமர்சனம். அதை விடுங்க, பாஜகவினர் அதை குறிப்பிடுறாங்க, டிஎம்கே குறிப்பிடல அப்படின்றது. நான் என்ன சொல்றேன், இந்தியா கூட்டணின்னு அவங்க விரும்பி தான் இந்தியா கூட்டணி வச்சாங்க. இந்தியாங்கிற பேர் வரணுங்க, இந்தியா கூட்டணிங்கிற பேர்லயே இருக்கட்டும்.
திமுக வந்து தன்னை வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நாங்க திமுக தலைமையிலான கூட்டணி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் நாங்க இந்தியா கூட்டணியில் நாங்க திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம், என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதை சொல்வதனால் நாங்க வந்து வலுவான மாநில சக்தி இல்லை, நாங்க பின்னுக்கு போயிடுறோம், காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால இது மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்க எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு உரிய இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டணி வந்து ஜெல் ஆகும். அதுதான் 2026 உங்களுக்கு ஒரு வலு சேர்க்க, 2029 வரைக்கும் அந்த கூட்டணியோடைய கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலா நீங்க உங்களை முன்னிலைப்படுத்தும் போது பெரிய கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகளுக்குள்ள பிளவுகள் வரும். இது வந்து காங்கிரஸ் ஆரம்பிக்குது, அதை வந்து மற்ற கட்சிகள் நினைப்பாங்கல்ல, நீங்க உங்களுடைய தலைமையிலான கூட்டணி உங்க தலைமையிலான ஆட்சி வரப்போகுது அப்படிங்கும் போது நாங்கள் ஏன் உங்களுக்காக பணியாற்றணும்லாம் அவங்க நினைக்க ஆரம்பிக்கலாம். அது ஒரு முக்கியமான